ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஷ்யூ அண்ட் ரிடென்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிபென்ச்சர்ஸ்னால் என்னென்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷேர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஷேர்ஸ் மூலியமாக டிபென்ச்சர்ஸ் மூலியமாக வாங்கிப்பாங்க. அதாவது இங்கே இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ்க்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் வந்து அவங்களுக்கு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஷேர்ஸ் மூலியமாக அவங்களோட அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அதுவே வந்து ஒரு மீடியம் டேர்ம் ஃபண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற டைம் பீரியடில் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஷேர்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ உங்ககிட்ட ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் இருக்குது. பேலன்ஸ்க்கு உங்களோட ஐடியாலஜி சொல்கிறீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 1 lakh அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க எப்போல்லாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறோம். ஸோ அப்போ நம்ம அந்த ப்ராஃபிட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அந்த பார்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்டை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிவிடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த 1 lakh அமௌண்ட் நம்மளுக்கு எப்போ வந்து திருப்பி பே பண்ணணும், இல்லை பேரண்ட்ஸ் எப்போ கேட்குறாங்களோ அப்போ நம்ம திருப்பி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம மைண்டில் பேரண்ட்ஸை வந்து என்னென்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க நம்மளோட பிஸ்னஸ் ரன்னிங் டைம் பீரியடில் ஃபுல்லாகவே நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது they are also liable. எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க liable அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம பேங்க்கு கிட்ட அதுக்கும் மேலே உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பேங்க் கிட்ட அப்ரோச் பண்ணுவோம். நாங்கள் அப்படின்னா அவங்க ஒரு கேல்குலேஷன்ஸ் மேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஒரு 50,000 கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்னோடய பேரண்ட் கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா நான் டிவிடெண்ட் கொடுத்துருவேன். ஆனால் மந்த்லி நான் பேங்க்குக்கு என்ன தான் பே பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி நான் ஒரு 500 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இந்த மந்த்துக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னா என்னோடய பேரண்ட் கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நான் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது கொடுத்துர்லன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் ஷேர் ஹோல்டர். ஓகேங்களா? இதுவே டிபென்ச்சர்ஸ் அதாவது பேங்க்கு கிட்ட இந்த மந்த் எனக்கு ப்ராஃபிட் வரலைங்க அதனால் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அமௌண்ட்டு திருப்பி கொடுத்து ஆகணும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி ஐ ஹாவ் சர்டைன் டைம் பீரியட் லிமிட். அது வந்து எனக்கும் பேங்க்குக்கும் உள்ள அக்ரிமெண்ட்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வித்தின் 5 years நான் அவங்களோட பேமெண்ட்டை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ரிடெம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது திருப்பி ஃபுல் அமௌண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 lakh டிபென்ச்சர் ஹோல்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா திருப்பி அந்த 5 lakh கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிடெம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ஸோ இதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடி அதாவது டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ரீபேமெண்ட் டைம் பீரியடில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம டிபென்ச்சர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். ஓகே, அது எப்படிலாம் கொடுப்போம், எங்கேருந்தெல்லாம் நான் அமௌண்ட் எடுத்து திருப்பி அந்த அமௌண்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறது சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட கம்பெனியில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா 10 lakh ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நான் ஒரு 5 lakh வந்து டிபென்ச்சர் ஹோல்டர் கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அதோட மெச்சூரிட்டி டைம் பீரியடும் வந்துருச்சு. என்கிட்ட தான் ப்ராஃபிட் இருக்குது இல்லையா 10 lakh, அதுலேருந்து எடுத்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதுதான் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது. 5 lakh நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும். என்னோட ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால புதுசாக நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ அப்போ புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதுலேருந்து ஒரு எனக்கு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிபென்ச்சர் ஹோல்டருக்கு திருப்பி கொடுத்துருவேன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் ப்ரொவிஷன். ஸோ இந்த 10 lakh அமௌண்ட்டு 5 lakh அமௌண்ட்டு நான் வந்து திருப்பி கொடுத்தாகணும் 5 yearsக்குள்ளே. ஸோ வந்து நான் கடைசி ஒரு வருஷத்தில் உட்காந்து அந்த 5 lakh அமௌண்ட்டையும் புரட்டுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் இயர்லேருந்தே, அதாவது வாங்கின ஃபஸ்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். ஸோ இது வந்து டிபென்ச்சர் ஹோல்டருக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதுதான் அவுட் ஆஃப் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டிபென்ச்சர் ரிடெம்ஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து கடைசி டைம் பீரியடில் என்னோட ப்ராஃபிட்டையோ இல்லை கேபிட்டலையோ வந்து யோசிச்சுட்டு இருக்காமல் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருந்த அமௌண்ட்டையே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக ரிட்டர்ன் கொடுத்துர்லாம், ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கேருந்து நான் அமௌண்ட் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் மெத்தட்ஸ் ஆஃப் ரிடெம்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லம்சம் அட் மெச்சூரிட்டி, ஃபுல்லி பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் டு தி எண்ட். அதாவது
5 lakh அமௌண்ட் நான் திருப்பி கொடுக்கணும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு சோர்ஸில் அமௌண்ட் இருக்குது, அந்த மெச்சூரிட்டி டைம் பீரியட் 5 இயர்னா 5 இயர் முடியும் போது அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் லம்சம் அட் மெச்சூரிட்டி. அடுத்தது ட்ரா ஆஃப் லாட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோடய கம்பெனியில் ஒரே ஒரு டிபெஞ்சர் ஹோல்டர் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக நிறைய டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து ஒரு 200 டிபெஞ்சர் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணி அந்த டிபெஞ்சரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பேமெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுதான் ட்ரா ஆஃப் லாட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னென்னா, அவங்களோட டிபெஞ்சர்ஸை அவங்களே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா பை பண்ணிப்பாங்க, எதர் ப்ராஃபிட்லேயோ எதர் லாஸ்லேயோ. ஓகேங்களா, அவங்களே பை பண்ணிவிட்டு இந்த டிபெஞ்சரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ருபீஸ் நம்மளோட ஃபோன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபோனை நம்ம என்ன பண்ணிடுறோன்னா 9,000 ருபீஸ்க்கு சேல் பண்ணிடுறோம். சேல் பண்ணிவிட்டு எகெயின் அந்த ஃபோனோட ரேட் வந்து 5,000 இருக்கும்போது நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த அமௌண்ட் வந்து கேன்சல். அதே மாதிரி தான் அவங்களோட கம்பெனியோட டிபெஞ்சர்ஸை அதே கம்பெனி பை பண்ணிவிட்டு இந்த டிபெஞ்சரை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஷன் மெத்தட். ஸோ கன்வர்ஷன் அப்படிங்கும்போது இங்கே எனக்கு லம்சன் மெத்தடும் பிடிக்கல, அதே மாதிரி லாட்டாக கொடுக்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஐடியா இல்லை. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிபெஞ்சர் ஹோல்டரை, சார் உங்களோட டிபெஞ்சர்ஸை வந்து நாங்கள் அப்படியே வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், ஈக்விட்டி ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைனா நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே மேக் கன்வெர்ட்டிங் த டிபெஞ்சர் ஹோல்டர் இன்டூ ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்வர்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிபெஞ்சர்ஸ் பற்றி பார்க்கும்போது ரிடம்ஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதாவது ஃபார்மேட் இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா சம் ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, when issue at par repay at ப்ரீமியம். அதாவது இப்போ நான் 10 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணுறேன், டிபெஞ்சர் ஹோல்டர் வந்து எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, கம்பெனி திருப்பி பே பண்ணும்போதும் அதே 10 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன என்ட்ரினா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு டிபெஞ்சர் அக்கௌண்ட், மேலேயும் 10 கீழேயும் 10 தான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா when the issue is at par repay at premium. அதாவது இஷ்யூ பண்ணும்போது 10 ருபீஸ் பட் ரீபே பண்ணும்போது 12 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ரீபே பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி என்ட்ரி வரும்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு டிபெஞ்சர் கேஷுவல், முன்னாடி பார்த்தா அதே என்ட்ரி தான். லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஏன் அப்படின்னா நான் 10 ருபீஸ்க்கு வந்து ஒருத்தங்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது ஒரு 2 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னது, எனக்கு லாஸ். ஸோ அதனால தான் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். ஏன் லாஸ் டெபிட் சைட் மென்ஷன் பண்ணுறோம், எனக்கு லாஸஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு அப்படின்னா விச் இஸ் கம் அண்டர் தி சைட் ஆஃப் டெபிட் சைட் வரும் இல்லையா, அதனால லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டெபிட் சைடில். அடுத்தது இங்கே டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு கொடுத்துருப்போம். ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் ரிடம்ஷன் பண்ணும்போது ப்ரீமியமில் கொடுத்துருக்கேன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த என்ட்ரி. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் 10 ருபீஸ், டிபெஞ்சர்லையும் 10 ருபீஸ் தான் வரும், லாஸ் எனக்கு 2 ருபீஸ். ஸோ இந்த டெபிட் சைட் கேல்குலேட் பண்ணால் 12 ருபீஸ் வந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு ப்ரீமியமும் 2 ருபீஸ் அப்படிங்கும்போது இங்கே கிரெடிட் சைட் கேல்குலேட் பண்ணியிருந்தாலும் 10 + 2 12ன்னு வந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா when issue is at discount repay at par. ஸோ அதாவது இஷ்யூ பண்ணும்போது எனக்கு கொடுத்தது வந்து 8 ருபீஸ் தான், பட் நான் 10 ருபீஸ்ன்னு நான் பேசி வச்சுருக்கேன். ஸோ அதனால் 10 ருபீஸ்க்கு சேம் வேல்யூவில் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா when issue is at discount and repay at premium. ஸோ இஷ்யூ பண்ணது டிஸ்கவுண்ட்டில் பட் ரீபே பண்ணுறது ப்ரீமியமில். இந்த ரெண்டு என்ட்ரியும் கம்பைன் பண்ணது தான் இந்த என்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ஏன்னா ப்ரீமியமில் நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அண்ட் தென் ப்ரீமியமில் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த லாஸும் வரும், ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனும் வந்திருக்கும். அடுத்தது when the issue is at premium and repay at par. அதாவது இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியமில், ரீபே பண்ணும்போது சேம் வேல்யூவில் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். அடுத்தது when the issue is at premium repay at premium. ஸோ ரெண்டுமே ப்ரீமியமில் இருந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா, ப்ரீமியம் அப்படின்னா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், இது ரெண்டும் வந்திருக்கும். இங்கே செக்யூரிட்டி ப்ரீமியம், அதாவது ப்ரீமியம்லேயே நான் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் டு செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது இந்த என்ட்ரியும் கம்பைன் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக சம் போட்டுடலாம். இந்த இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ சம் பார்க்கலாமா?
Goodwill Limited issue 1,006% of debentures of rupees 100 each. Give journal entry in each of the cases. இது ரெட்டி அண்ட் மூர்த்தி புக் ஃபஸ்ட்டு சம் தான். ஸோ குட்வில் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 ஷேர்ஸை 6%, அதாவது 6%னாலையும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இப்போ உங்களோட டோட்டல் வந்து கம்பெனியோட ஒர்த் எவ்வளோனா 100% அப்படின்னா அதில் 10% வந்து ஈக்விட்டி ஷேரு, அடுத்தது 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அதே மாதிரி 6% டிபர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? எப்போவுமே முன்னாடி வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோன்ட் கன்சிடர். இதுவே டிஸ்கவுண்ட் ஆஃப் 6%, ப்ரீமியம் ஆஃப் 6%, இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும், செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1000 டிபென்ச்சர்ஸ் 100 rupees ஈச்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எவ்வளோ வந்திருக்கும்? 1 lakh worth. ஓகேங்களா? இதில் தி டிபென்ச்சர்ஸ் ஆர் இஷ்யூட் அண்ட் ரிடீம் அட் பார். ஸோ இஷ்யூ பண்ணுறாங்க, ரிடீம் பண்ணுறாங்க பார்க்கு அப்படின்னா என்ன என்ட்ரி? அடுத்தது தி ஆர் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் பட் ரிடீம் அட் பார். இஷ்யூ பண்ணது டிஸ்கவுண்ட்டில் பட் ரீபே பண்ணும்போது பார் வேல்யூலேயே ரீபே பண்ணியிருக்காங்க. பார் வேல்யூ இந்த சென்ஸ் இந்த 100 rupeesக்கே. அதுவே இஷ்யூ அட் ப்ரீமியம் ஆஃப் 5% எக்ஸ்ட்ராவாக இஷ்யூ பண்ணுறாங்க, பட் திருப்பி கொடுக்கும்போது இந்த 100 rupees, அதாவது ரீபே பண்ணும்போது சேம் வேல்யூக்கே ரீபே பண்ணாங்க அப்படின்னா என்ன என்ட்ரி? அண்ட் தென் தே ஆர் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 4% அண்ட் ரீபேபிள் அட் தி ப்ரீமியம் ஆஃப் 5% அப்படின்னா என்ன என்ட்ரின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஷ்யூ அண்ட் ரிடீம் அட் பார். ஸோ அப்போ இஷ்யூ அண்ட் ரிடீம் அட் பார்க்கு என்ன என்ட்ரி பார்த்தோம்? வென் த இஷ்யூ இஸ் அட் par and repay at par அப்படின்னா bank account debtor to debentures account, அதே தான் என்ட்ரி. ஸோ bank account debtor to 6% debentures account 1 lakh amount 1 lakh amountனு மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது they are issue at discount of 6% but repay at par. ஸோ இஷ்யூ பண்ணும்போது 6% என்ன பண்ணுறாங்க? டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. எப்படி நம்ம 6% கேல்குலேட் பண்ணணும்? இந்த 1000 into 100 1 lakh amount வந்திருக்கும். அதில் 6% கேல்குலேட் பண்ணோன்னா we can get the amount of 6000. ஸோ இது டிஸ்கவுண்ட், அதாவது 94 rupeesக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் திருப்பி கொடுக்கும்போது 1 lakh திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ட்ரி என்ன? இங்கே பார்த்தோம் இல்லையா ஜேர்னலில், when issue at discount and repay at par. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டா, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் டெப்டா to 6% டிபென்ச்சர்ஸ். ஸோ இதில் 6000 என்னது டிஸ்கவுண்ட், ஸோ பேலன்ஸ் தான் நம்ம திருப்பி கொடுத்துருப்போம். அதனால பேங்க் அக்கௌண்ட் டெப்டா மொத்தமாக 1 lakh அமௌண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது they are issue at a premium of 5% but redeem at par. ஸோ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம்? ஸோ when issue at premium and repay at par அப்படின்னா இஷ்யூ பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பட் திருப்பி கொடுக்கும்போது சேம் அந்த 1 lakh அமௌண்ட் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன என்ட்ரி வந்திருக்கும்? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு 6% டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டி ப்ரீமியம். இந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? 1 lakh into 5% they said. ஸோ 5% கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5000. டோட்டலாக we have given 1 lakh and 5000. ஏன்னா இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ரீபே பண்ணும்போது 1 lakh அமௌண்ட் தான் பாரில் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ரீபே பண்ணியிருக்கோம். அதுக்கான என்ட்ரி. அடுத்தது லாஸ்ட்டாக தே ஆர் இஷ்யூ அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 4% பட் ரிடீம் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 5%. அதுக்கு என்ன என்ட்ரி? ஸோ வென் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் அண்ட் ரீபே அட் ப்ரீமியம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அண்ட் ரீபே பண்ணது ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் டெப்டா, அதே மாதிரி ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்ட்ரியில் பார்க்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டெப்டா, லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ். எவ்வளோ லாஸு? இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 4%. ஓகேங்களா? ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் 4% அப்படின்னா 1 lakhல 4%னா 4000 வந்திருக்கும். அடுத்தது ரிடம்ஷன் அட் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியமில் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கொடுத்துருப்பேன். எவ்வளோ? 5% அப்படின்னா 1 lakhல 5% அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 5000 we get and it is a loss amount to me. ஸோ லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ்னா சேம் 5000 மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். சம்மில் நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக சம்ஸ் பார்க்க முடியும். இதில் இந்த கண்டிஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இதை தெளிவாக இஷ்யூ பண்ணது எப்போ, ரீபே பண்ணுறது எப்படி, இஷ்யூ பண்ணது எப்படி, ரீபே பண்ணது எப்படி அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தி சம் இஸ் வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.